ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பியிருக்கிற நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் தோல்வியைப் போல காணப்படலாம். போராட்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்கிறதைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். காரணமே இல்லாதபடி இவ்வளோ பெரிய நெருக்கத்துக்கு மத்தியில் இருக்கிறனே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டா என்று சொல்லி உங்களுடைய இருதயம் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தான் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகின்றார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி. நிச்சயமாய் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி பெரிய ஜெயத்தை தந்து உங்களுடைய தலையை உயரச் செய்வார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது ஐயா. இதோ உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணி கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடப் போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. இருதயத்தில் இருக்கிற அழுத்தங்கள் மாறட்டும், பாரங்கள் மாறட்டும், காரணம் இல்லாத பயங்கள் உடைய பிள்ளைகளை விட்டு மாறி போகட்டும். அப்பா தகப்பனை, எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற தீமையான காரியங்கள், தீங்கான காரியங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு போகட்டும் ஐயா. காரணமில்லாதபடி விரோதமாயிருக்கிற கிரியைகள் செயலற்று போகட்டோண்டி ஜெபிக்கிறேன். வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழ்வார்களாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பீராக. மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய், பாதுகாப்பாய், சமாதானமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நிச்சயமாய் அற்புதத்தை காண்பீர்கள். ஆமேன்.